வணக்கம், நான் டாக்டர் மைத்லி. இன்னைக்கு நிகழ்ச்சியில கால்சியம் ஊட்டச்சத்து அதிகம் உள்ள அரைக்கீரை பத்தி பார்க்கலாம். நிறைய கால்சியம் ஊட்டச்சத்து அதிகம் உள்ள கீரைன்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை, பசலைக்கீரை எல்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த அரைக்கீரையிலயும் கால்சியம் ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு. கால்சியம் ஊட்டச்சத்து இந்த கீரையில எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கப்ல நீங்க 100 கிராம் அளவு இந்த அரைக்கீரை எடுத்தீங்கன்னா அதுல இருந்து நம்ம உடலுக்கு சேரக்கூடிய கால்சியம் ஊட்டச்சத்து அப்படின்றது 215 மில்லிகிராம் அளவுக்கு நம்ம உடலுக்கு போய் சேரும். அந்த அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு. இந்த கால்சியம் ஊட்டச்சத்து அப்படின்றது என்ன செய்யும்னா, நம்ம எலும்புகளை நல்லா வலுவடைய செய்யும். பிற்காலத்துல பாத்தீங்கன்னா எலும்பு வியாதிகள் ஏற்படாம தடுக்கும். ரொம்ப குறிப்பா ஆஸ்டியோபோரோசிஸ், ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் இந்த அரைக்கீரை அப்படின்றது. இந்த அரைக்கீரையில கால்சியம் ஊட்டச்சத்து மட்டும் கிடையாது, நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களுமே இதுல அதிக அளவுல இருக்கு. முதல்ல வைட்டமின் ஏ அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து. இந்த வைட்டமின் ஏ அப்படின்றது நம்ம கண் பார்வை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாம தடுக்கும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் பாதிப்பு வருது இல்லையா? கண்புரை, மாலை கண் நோய், கண் அழுத்த நோய்னு எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாம தடுத்து நம்ம கண் பார்வை திறனை அதிகமாக்கக்கூடிய தன்மை இந்த கீரையில அதிக அளவுல இருக்கு. அதே மாதிரி இந்த அரைக்கீரையில பாத்தீங்கன்னா இரும்பு சத்தும் அதிகமா இருக்கு. இரும்பு சத்து அப்படின்றது நம்ம உடம்புல ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை எப்பவுமே சீரா வைக்கும். இதனால ரத்த சோகை பாதிப்பு ஏற்படாம தடுக்க முடியும். ஒருவேளை உங்க ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த கீரையை மதிய உணவுல வேக வைத்து தொடர்ந்து அடிக்கடி சாப்பிட்டே வர்றதால சீக்கிரமே அந்த ரத்த சோகை பாதிப்புல இருந்து வெளிவரத்துக்கு இந்த கீரை ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரி இந்த அரைக்கீரையில நார் சத்து அதிகம். நார் சத்து அப்படின்னும் போது 2 வகையான நார் சத்துமே இதுல இருக்கு. கரையிற நார் சத்து, கரையாத நார் சத்து. இது ரெண்டுமே என்ன செய்யும்னா, நம்ம உடம்புல எந்த ஒரு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையுமே ஏற்படாம தடுத்து நம்ம செரிமான திறனை மேம்பட செய்யும். கூடவே மலச்சிக்கல் ஏற்படாம தடுக்கும். ஒருவேளை மலச்சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா தினமும் ஏதோ ஒரு வகை கீரையை மதிய உணவுல கண்டிப்பா சேர்த்துட்டே வரணும். அதுலயும் இந்த அரைக்கீரை அப்படின்றது மலச்சிக்கலே ஏற்படாம தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அரைக்கீரையில ரொம்ப முக்கியமான 2 ஊட்டச்சத்து இருக்கு. ஒன்னு வைட்டமின் சி ஊட்டச்சத்து, இன்னொன்னு ரொம்ப முக்கியமான ஜிங்க் அப்படின்ற துத்தநாக ஊட்டச்சத்து. இது ரெண்டுமே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாயிடுச்சு அப்படின்னாலே பல நோய் தொற்று பாதிப்பெல்லாம் ஏற்படாம தடுத்து ஆரோக்கியமா வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரி மெக்னீசியம், பொட்டாசியம் அப்படின்ற 2 ஊட்டச்சத்துமே அதிகமா இருக்கு. இந்த மெக்னீசியம், பொட்டாசியம் ரெண்டுமே என்ன செய்யும்னா, நம்ம உடம்புல ரத்த அழுத்தத்தை எப்பவுமே கட்டுப்பாட்டுல வைக்கும். ரத்த அழுத்தம் அப்படின்றது பிபி. நம்ம உடம்புல பிபி அதிகமாயிடுச்சு அப்படின்னாலே பிற்காலத்துல இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இந்த ரத்த அழுத்தத்தை இதை கட்டுப்பாட்டுல வைக்கிறது மூலமா இதயம் உறுப்போ ரொம்ப ஆரோக்கியமா செயல்படும். இந்த அரைக்கீரை அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா 2 வகை உண்டு. ஒன்னு பச்சை நிறத்துல இருக்கும் இந்த இலைகள், இன்னொன்னு சிவப்பு. இந்த பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய அரைக்கீரை அப்படின்றது அதோட இலைகள் பார்க்க முழுசா பச்சை நிறத்துல தான் இருக்கும். சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய அரைக்கீரை அப்படின்றது இந்த இலையோட மேல் பகுதி பச்சை நிறத்துல இருக்கும், கீழே பாத்தீங்கன்னா சிவப்பும் பச்சையும் சேர்ந்த மாதிரியான ஒரு நிறத்துல இருக்கும். இந்த அரைக்கீரையோட செடி இருக்கு இல்லையா, இந்த கீரையை இலையை நம்ம வெட்ட வெட்ட சீக்கிரமே துளிர் விட்டு வளர்ந்துட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் இந்த அரைக்கீரைக்கு இன்னொரு பேர் இருக்கு. அருக்கீரை அப்படின்னும் அருப்பு கீரை அப்படின்ற 2 பேர் இருக்கு. இந்த அரைக்கீரையை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல அடிக்கடி சேர்த்துட்டே வர்றதால நீரிழிவு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகும். ரொம்ப குறிப்பா டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்ற நீரிழிவு வகை நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இந்த கீரை கம்மி பண்ணும். நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்கனவே இருக்கு அப்படின்றவங்களும் அரைக்கீரையை கண்டிப்பா உங்க அன்றாட உணவுல அடிக்கடி சேர்க்கலாம். அரைக்கீரை தொடர்ந்து அடிக்கடி சாப்பிட்டே வர்றதால உடல் எடை எப்பவுமே ஆரோக்கியமான முறையில பராமரிக்க முடியும். உடல் பருமனா இருந்து கஷ்டப்படுறேன், நான் உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா தினமும் ஏதோ ஒரு வகை கீரை நீங்க சாப்பிட வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலயும் அரைக்கீரையை அட்லீஸ்ட் ஒரு 10 நாட்களுக்கு ஒரு தடவையாவது உங்க அன்றாட உணவுல அடிக்கடி சேர்த்துட்டே வரலாம். அரைக்கீரையை பருப்போடு சேர்த்து வேக வைத்து நீங்க சாப்பிடலாம். பருப்போடு சேர்த்து வேக வைத்து சாப்பிடும் போது புரத சத்து அப்படின்ற புரோட்டீன் சத்தும் உங்க உடலுக்கு போய் சேரும். உடல் பருமனா இருக்கு, கஷ்டப்படுறேன் அப்படின்னா கண்டிப்பா கீரையை மதிய உணவுல அதுலயும் இந்த அரைக்கீரையை கண்டிப்பா சேர்த்துட்டே வாங்க. உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம குறையும். இந்த கீரையை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரும்போது பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தையே ஆரோக்கியமா செயல்பட வைக்கும். நரம்பு தளர்ச்சி ஏற்படாம தடுக்கும், நரம்புகளை வலுவடைய செய்யும். எந்த அளவுக்குன்னா பக்கவாத நோய் கூட ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மை இந்த கீரையில அதிக அளவுல இருக்கு. இந்த அரைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டே வரும்போது மூளை உறுப்பு கூட ரொம்ப ஆரோக்கியமா செயல்படும். இப்ப வல்லாரைக்கீரை சாப்பிட்டா மூளைக்கு நல்லதுன்னு தெரியும் இல்லையா நிறைய பேருக்கு. அதே மாதிரி இந்த அரைக்கீரை சாப்பிடும் போதும் மூளை உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாவும் சுறுசுறுப்பா செயல்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி
உதவியா இருக்கும். தலைமுடி உதிர்வு அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா அதை சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மையும் அரைக்கீரையில அதிகமா இருக்கு. இந்த அரைக்கீரை நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அளவோட சாப்பிட்டுட்டே வந்தா. ஆனா ஒரு சிலர் சாப்பிடாம தவிர்க்கணும் இந்த கீரையை. அது யாருன்னா, ஆக்சாலிக் ஆசிட் கண்டென்ட் இந்த கீரையில அதிகமா இருக்கு. இந்த ஆக்சாலிக் ஆசிட் கண்டென்ட் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது சிறுநீர் பாதையில கற்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த கீரையை உங்க அன்றாட உணவுல கொஞ்ச நாளுக்கு அந்த பாதிப்புல இருந்து நீங்க வெளிவர வரைக்கும் சேர்க்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த கீரையில நார் சத்து அதிகமா இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, இதனால எப்பவுமே நார் சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவை இரவு நேரத்துல சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும்ன்ற காரணத்தினால இந்த அரைக்கீரையை எப்பவுமே இரவு நேரத்துல சாப்பிட வேண்டாம். முடிஞ்சா காலை உணவுல சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா மதிய உணவுல வேக வைத்து சாப்பிடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில அரைக்கீரை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல கட்டாயம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வை பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைதிலி.